அடுத்த மீட்டிங் நீங்கள் அலோகேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க அக்கௌண்டன்ஸ் வர சொல்லி வேணுமா ஒரே ஒரு ஆள் தான் வேணுங்கிறாங்க, மற்றவங்களாம் வேலைன்னு சொன்னாங்க. வேற ஆள் காரத்தை கொடுத்துருவோமா? சரி, இப்போ இந்த லிஃப்ட்டுக்கு மேலே இருக்க ஹாலுக்கு மெட்ரினிட்டி வார்டுக்கு ப்ளஸ் சின்ன சின்ன ரிப்பேர் பண்ணுறது. நம்ம நடுவில் வந்து இந்த சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது நீங்கள் செகண்டரி சொல்லி என்ன செய்யறதுன்னு சொல்லி. ஸோ அது வில் டூ இட் ஆன் ப்ரையாரிட்டி. நீங்கள் எதுவும் சொல்லணுமா? நீங்கள் எதுவும் சொல்லணுமா? என்ன மெஷினரிஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. எங்களுக்கு சார் அலோகேஷன் வந்து அதுக்கு பத்தாது. எங்களோட மெயின்டெனன்ஸுக்கு நம்ம சார் அலோகேஷன் ஃபுல்லாக ஆர்டர் தான் நீங்கள் வாங்கலாம். எங்களுக்கு அதில் இருந்து வரும்போது எங்களுக்கு ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். கரெக்டாக எங்களுக்கு அலோகேஷன் கேபிட்டல் அலோகேஷன் சுற்றி பார்க்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க? மேக்ஸிமம் 35 வரும், ஒரு மினிமம் 20. எனக்கு அடிச்சிருக்கிறேன், எனக்கு அடிச்சிருக்கிறேன். தெரியுதுல்ல 10 மணிக்கு உள்ளே போங்க. பிள்ளைங்க ஒரு பழைய ஸ்டாம்ப் இருக்கு சார். அதில் இது டிஜிட்டல், அது நார்மல். பார்க்குறது பேஷண்ட் இப்படிதான் பணம் எடுக்கிறது. உங்களுக்கு பேஷண்ட் கொடுக்கறதுக்குள்ள மைக் வச்சிருக்கீங்களா? எப்படி மெசேஜ் கொடுக்குறது? மெசேஜ் ஒரு மைனஸ் ஸ்டாப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பிடிச்சி போட்டு இதை நீங்கள் எடுப்பேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மைக் சிஸ்டம் ஃபிட் பண்ணிக்கணும். இல்லை அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இதுலேயும் அதுக்கு ஒரு மைக் சிஸ்டம் கனெக்ட் பண்ணால் பேஷண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது. அவ்வளோதான்.